महाराष्ट्र राज्य मुंबई में कलेंजा तमिल संगम के बैठक का आयोजन किया गया। इस बैठक को मुंबई डीएमके के पूर्व युवा संयोजक तथा कलेंजा तमिल संगम के अध्यक्ष एम जेसुराज के नेतृत्व में धारावी के अशोक मिल कंपाउंड हॉल में आयोजित किया गया। इस बैठक में डीएमके पार्टी सुप्रीमो स्वर्गीय करुणानिधि के 100 जन्मदिन को विशेष तरीके से मनाने और इस अवसर पर 500 लोगों को कल्याणकारी मदद दिए जाने पर सभी सभासदों में सहमति बनी और कलेंजा करुणानिधि के जीवन से आधारित एक पुस्तक अनावरण भी किया जाएगा। इस कार्यक्रम के लिए शिवगंगा जिला डीएमके पार्टी सचिव और तमिलनाडु के मंत्री के.आर. पेरियकरपन और पूर्व मंत्री एम तेन्नवन को विशेष अतिथि के रूप में आमंत्रित करने का भी निर्णय लिया गया। इस अवसर पर सचिव जेम्स देवदासन, खजिनदार मानिकम तथा समिति सदस्य निधिथुरई, मारन आर्यशंकरन, कार्य रवींद्रन, धनुष कोडी, रुविरजनी, गांधी, रविचंद्रन, एलेक्जेंडर, कालीमुथु, पांडियन, बेरकलिन और कई अन्य उपस्थित थे। மராட்டிய மாநிலம் மும்பை கலைஞர் தமிழ் சங்கம் நிர்வாகிகள் கூட்டம் வாராகி அசோக் மில் காம்பவுண்ட் அறக்கட்டளை புரவலர் அன்பழகன், செயலாளர் ஜேம்ஸ் தேவதாசன், பொருளாளர் கா மாணிக்கம் ஆகியோர் முன்னிலையில் கலைஞர் தமிழ் சங்க நிறுவனர் தலைவர் ஜெயசுராஜ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தமிழ் இலக்கிய தலைவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை மராட்டிய மாநிலம் மும்பையில் கலைஞர் தமிழ் சங்கம் சார்பில் வருகின்ற நவம்பர் திங்களில் மிகவும் சிறப்பாக இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கலைஞர் புகழை மென்மேலும் பரப்புகின்ற வகையில் கவியரங்கம், கருத்தரங்கம் நடத்துவதற்கும் மும்பையில் கழக வளர்ச்சியில் மும்முரமாக இருந்து செயலாற்றிய கழக முன்னுரைகளை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு கலைஞர் படம் பிடித்த சுவர் கிடையாளர்கள் வழங்கிட வேண்டும் எனவும் கலைஞர் படம் பிடித்த 2025ஆம் ஆண்டுக்கான தினசரி நாட்காட்டியில் வெளியிடுவதெனவும் மும்பையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படும் தமிழ் ஆர்வலர்களை அழைத்து சிறப்பு செய்வதெனவும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இலவச நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேருரையாற்ற சிவகங்கை மாவட்ட திமுக செயலாளரும் தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான மாண்புமிகு அமைச்சர் பெரியகரப்பன் அவர்களும் அன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கிற்கு தலைமையேற்று நடத்தியிருக்கிற முன்னாள் அமைச்சரும் காரைக்குடி கலைஞர் தமிழ்ச்சங்க நிறுவனமான இலக்கிய தங்கள் முகப்பு தென்னவர்களையும் அழைத்து சிறப்பு சேர்க்கப்படும் என இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது.